அனைவருக்கும் வணக்கம். 2025 மார்ச் 22ஆம் தேதி பெங்களூரில் இருக்கக்கூடிய போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு ஒருத்தர் கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பிஜிஎஸ் லேஅவுட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. அந்த காருக்குள்ளே ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. அதை சுற்றி வந்துட்டு ஏகப்பட்ட பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நானும் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சோழதேனஹள்ளி அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிஜிஎஸ் லேஅவுட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்ரோலுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போலீஸும் வந்துட்டாங்க, பேட்ரோல்லேருந்து வந்துட்டாங்க, ஃபாரன்சிக் டீமும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது காருக்குள்ளே ஒருத்தர் வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது அவரோட கழுத்து வந்து அறுபட்ட நிலையில் இருக்குது. பின்னாடி கழுத்துலேயும் வந்துட்டு கத்தியில் குத்துனா அப்படி இருக்குது. ஸோ இவர் யார் என்னன்னு சொல்லிட்டு காரை வந்து ஃபுல்லாக செக் பண்ணும்போது அவரோட பர்ஸும் கிடச்சிருக்கு. அவரோட மொபைல் வந்து அங்கே ஸ்பாட்லேயே தான் இருந்திருக்கு. இதை வச்சு இவரோட பேர், இவர் எந்த ஊருன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் எடுக்கிறாங்க. இவரோட பேர் வந்து லோக்நாத் சிங், வயசு வந்து 37 ஆகுது. இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். இவர் வந்துட்டு பேக்ரவுண்டெலாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் மேலே வந்துட்டு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அதாவது நிறைய ஃப்ராடு கேஸ் இருக்குது. நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு தராமல் ஏமாத்துனது, ரியல் எஸ்டேட்டில் ஃப்ராடு தனம் பண்ணினது, நிறைய பேருக்கு லோன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனதுன்னு சொல்லி நிறைய கேஸ் வந்து இவர் மேலே பெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இவ்வளோ பெண்டிங் கேஸ் இருக்குது, நிறைய பேர் ஏமாத்துனது கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இவர் இன்னமும் வந்துட்டு நிறைய பேரை ஏமாற்றிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவரை கொலை பண்ணினது இந்த மாதிரி ஏமாந்ததில் யாராவது ஒருத்தராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது லாஸ்ட்டாக இவருக்கு வந்த கால் வந்துட்டு யசாஸ்வினி அப்படின்ற ஒரு 19 வயசு பொண்ணுக்கிட்ட இருந்து இவருக்கு வந்து கால் வந்திருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இவரோட மொபைலில் ஃபுல்லாக செக் பண்ணும்போது அதில் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணது அப்படியே இருந்திருக்கு. அதாவது அங்கே அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு இவருக்கு வந்து சேட் பண்ணினது வந்துட்டு மெசேஜ் இருந்திருக்கு. அதாவது இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம வந்து பிரிஞ்சிருக்கிறோம், அதனால் ஒரு லாங் ட்ரைவ் போய்கிட்டு பியர் சாப்பிட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் எங்கேயாவது வந்துட்டு மறைவான இடத்துல போயிட்டு நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒய்ஃப் வந்து இவருக்கு வந்து சேட் பண்ணுறது வந்து இருக்குது ஃபோன்லேயே. இன்னும் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லோக்நாத் சிங்கோட அம்மாக்கிட்டையும் அக்காக்கிட்டையும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் எங்கே போனார், ஏதாவது சொல்லிட்டு போனாரான்னு சொல்லி கேட்கும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் விஷயமாக வெளில போயிட்டாருன்னு சொல்லிட்டு போனான், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு பொய் சொல்லிட்டு கிளம்பியிருக்கலாம், அல்லது உண்மையை சொல்லிட்டு கூட கிளம்பி வந்திருக்கலாம். இவருக்கு வந்துட்டு கல்யாணமானது வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது, லவ் மேரேஜ் தான். இந்த யசாஸ்வினியும் இந்த லோக்நாத் சிங்கும் வந்துட்டு ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க 2 வருஷமாக. லவ் பண்ணிட்டு இருந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு வீட்டுக்கு தெரியும் போது யாருமே வந்து ஒத்துக்க கிடையாது. குறிப்பாக பொண்ணோட அம்மா வந்துட்டு சுத்தமாக ஒத்துக்கவே கிடையாது. பொண்ணோட அம்மா பேர் வந்துட்டு ஹேமா பாய், பொண்ணோட அப்பா பேர் வந்து கிருஷ்ணா சிங். இந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்காததுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, இந்த பொண்ணுக்கு சின்ன வயசு தான், அவருக்கு வந்துட்டு 37 வயசு ஆகுது. ஸோ 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பொண்ணோட அம்மாவுக்கே 37 வயசு தான். கிட்டத்தட்ட மாமியாருக்கும் மருமகனுக்கு வந்து ஒரே ஏஜாக இருக்குது, அதனால் ஒத்துக்க கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு வந்து அவரை வந்து டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்ததுனால 2 பேரும் வந்துட்டு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் போயிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின விஷயம் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணினா, அவன் ஆல்ரெடி ஒரு ஃப்ராடு, அவனுக்கு ஏஜ் அதிகம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கண்டிச்சிருக்காங்க. இந்த யசாஸ்வினியும் லோக்நாத் சிங் 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அதாவது மேரேஜ் வந்து என்ன தான் பண்ணிக்கிட்டாலும் 2 பேருமே அவங்கவுங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இவங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணிக்கிட்டு 2 பேரும் தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு யசாஸ்வினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணதை மறைச்சிட்டு நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிவிட்டு, ஹாஸ்டல் இல்லாமல் இந்த லோக்நாத் சிங்கோட வந்துட்டு தனியாக வீட்டில் வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட லிவிங் டுகெதர் மாதிரி வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் கிடையாது, வெறும் ஒரு 2 மாதம் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லோக்நாத் சிங்கே வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டார். அவர் இறந்த டைம் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். அந்த டயத்தில் தான் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வந்தது. இந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியும் வந்து செக் பண்ணும்போது அவர் வந்துட்டு கழுத்தில் அறுபட்டு ரத்த வெள்ளத்தோடு அங்கேருந்து ஓடி வர்றது தெரியுது. ஓடியாந்து தன்னோட காருக்குள்ளே வந்துட்டு ஏறி உட்காந்து வெளில தப்பிச்சு போகலான்னு சொல்லி ஆக்சுவலாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவரால் கார் எடுக்க முடியல, அந்த வாக்கிலே வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ யாரோ வந்து இவர் வந்து கொல்ல ட்ரை பண்ணி இவர் வந்து தப்பிச்சு போகிற வழியில் வந்துட்டு இந்த மாதிரி இறந்து போனதாக வந்து கிளியராக தெரியுது. ஸோ இந்த மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுத்ததில் தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து கால் போயிருக்கிறது தெரியுது. ஸோ அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த யசாஸ்வினி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்ச நாளாக பிரிஞ்சு தான் இருந்தோம்.
ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு லாங் ட்ரைவ் போயிட்டு அப்படியே பியர் சாப்பிட்டுக்கிட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு மறைவாக வந்துட்டு இந்த பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங். அந்த பில்டிங்கில் யாரும் இல்லாததுனால அங்கேயே 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவர் பாட்டு போயிட்டார். ஸோ அவருக்கு வந்து பிஸ்னஸ் எதிரின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதில் யாரோ ஒருத்தர் கூட அவர் வந்து கொலை பண்ணியிருக்கலாம், எனக்கு அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இவரோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இவரோட நம்பரும் இவரோட ஒய்ஃப் நம்பர் 2 பேரோட நம்பரும் ரொம்ப நேரமாக ஒன்றாவே தான் இருந்திருக்கு. அதாவது காரில் ட்ராவல் பண்ணினது உண்மை தான், 2 பேரும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இறந்து போன டைம்லேயும் இந்த பொண்ணோட நம்பர் வந்து அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு பின்னாடியே ஒரு நம்பர் வந்து ட்ராவல் பண்ணினதாக தெரியுது. அதாவது ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகிருக்கு. இவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து யாரோ ஒரு நம்பர் வந்து பேக்ரவுண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. வந்ததுக்கப்புறம் இந்த இறந்த இடத்துல ஸ்பாட்லேயும் பார்த்திங்கன்னா அதே நம்பர் இருந்திருக்கு. அந்த நம்பர் யாருது அப்படின்னு பார்த்தாக்க லோக்நாத் சிங்கோட மாமியார் நம்பர் தான். அதாவது இந்த ஹேமாபாயோட நம்பர் தான் அந்த நம்பர். ஸோ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த ஹேமாபாயும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவங்கள கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்க, நான் என்னோடய பொண்ணோட பாதுகாப்புக்கு தான் வந்து பின்னாடியே காரில் ட்ராவல் பண்ணேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆக்சுவலாக கைக்கு வருது, போலீஸ் கைக்கு. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க, அவர் வந்து கழுத்தை அறுத்தும் கொலை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பின்னாடி கழுத்தில் வந்துட்டு 2 தடவை கத்தியில் குத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குத்துறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அவரோட சாப்பிட்ட அந்த பியரில் வந்துட்டு மயக்க மருந்து வந்து கலந்துருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ மயக்க மருந்து கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. இந்த இறந்த டைமில் கரெக்டாக ஒய்ஃபும் வந்துட்டு கூட இருந்திருக்கிறாங்கன்னு கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த நம்பர், அதாவது தன்னோட மாமியாரும் வந்து கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லி கிளியராக தெரியுது. ஸோ இந்த 2 பேரை தாண்டி வேறு எதுவும் மிஸ்டேக் நடந்திருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரையும் மறுபடியும் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நிறைய தகவல்கள் வந்துட்டு 2 பேருமே சொல்ல வராங்க. இந்த பொண்ணு யசாஸ்வினியை வந்துட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கனாக்க, நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணது உண்மை தான். +2 படிக்கும்போதுலேருந்து நாங்கள் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லவ்வை வந்துட்டு வீட்டில் யாரும் ஒத்துக்கவே கிடையாது. ஸோ 2 பேரும் வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு வீடு எடுத்து 2 பேரும் தங்கியிருந்தோம். ஆனால் இந்த தங்கியிருக்கும்போது நிறையா விஷயம் நடந்தது. அதாவது செக்ஸ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு என்ன தான் விருப்பமே இல்லைனாக்க கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக நீ உறவு வச்சுக்கணும்னு சொல்லி அந்த ஆள் கட்டாயப்படுத்தி உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் வந்துட்டு தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த ஆள் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவர் லோக்நாத் சிங் ஆள் இல்லாதப்ப அவரோட மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணும்போது இந்த பொண்ணு மாதிரியே நிறையா பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த ஆள் வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கிறதும் பழகிக்கிட்டு இருக்கிறதும் வந்து இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் பிஸ்னஸ்ன்ற பேரில் நிறையா பேரை ஏமாத்தின விஷயம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ என்னோடய ஒய்ஃபு, ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்கணும், ஸோ என் கூட நீ வந்து உறவு வச்சுக்கிட்டே தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாரு. இந்த பொண்ணு என்ன தான் மறுத்தாலும் இவர் அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ வரலனாலும் பரவாயில்ல, உன்னோட அம்மாவை வர சொல்லு. ஸோ உன்னோட அம்மாவும் அழகாத்தான் இருக்காங்க, அவங்களுக்கும் என்னோடய ஏஜ் தான், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸோ அவங்கள வேணாலும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் தன்னோட மாமியாரே வந்துட்டு படுக்கைக்கு வந்து கூப்பிட்ருக்காரு. இந்த பொண்ணு ரொம்பவே அடம்பிடிக்கவும் தன்னோட மாமியார் வீட்டில் கொண்டுட்டு போயிட்டு விடுறாரு. ஆனால் விடும்போது சொல்லி தான் அனுப்புகிறாரு, நீ கண்டிப்பாக என் கூட வரணும், அப்படி இல்லைனாக்கா உங்கள் அம்மாவை அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு லோக்நாத் சிங் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நீ போய் எவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ஞாபகம் உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ ஒன்று நீ வா, இல்லை அப்படின்னா உங்கள் அம்மாவை வர சொல்லுன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு இதை வந்து சொல்லவே கிடையாது. தங்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டையை வந்துட்டு வீட்டில் சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கவும் வேறு வழி இல்லாமல் அங்கே நடந்த எல்லா சம்பவத்தையும் வந்து தன்னோட அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் இவங்க சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, லோக்நாத் சிங் வந்துட்டு கொஞ்ச நாளில் திரும்பி தன்னோட மாமியார் வீட்டுக்கு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு, அதான் கல்யாணமான விஷயம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சு போச்சு இல்லை, உங்கள் பொண்ணு அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சப்போஸ் உங்கள் பொண்ணு வரலைன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரே டேரெக்டாக கூப்பிட்றாரு. ஒருவேளை நீங்கள் அப்படி வரல அப்படின்னாக்கா நிறைய ஆளுங்களோட வந்துட்டு உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லி லோக்நாத் சிங் வந்துட்டு வீட்லேயே வந்து மிரட்டிட்டு போயிருக்காரு. ஸோ அவன் வந்துட்டு ஆள் வந்து வசதியான ஆளாக இருக்கான், அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா அவன்கிட்ட நிறையா பணம் இருக்குது, அவன் சைடு தான் வந்துட்டு சாதகமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியே வந்துட்டு பயத்திலே இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நம்ம இருந்தாலும் நம்மளை வந்து விடமாட்டான், ஆளுங்களை வச்சுட்டு ஏதாவது ஒன்று மிரட்டுவான் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த அம்மா வந்துட்டு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நீயே வந்து மெசேஜ் பண்ணு, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு தனியாக லாங் ட்ரைவ் போகணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணு, அதே மாதிரி 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணு.
ஸோ அவன் கண்டிப்பாக ஒத்துக்குவான்னு சொல்லிட்டு இவங்க கொலைக்கான பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட மொபைல்லேருந்து அவருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாங்க. நீ நானும் வந்துட்டு லாங் ட்ரைவ் போகணும், அப்போதைக்கு வந்துட்டு பியர் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேரும் யாரும் இல்லாத இடத்துல வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை நம்பி லோக்நாத் சிங் என்ன பண்ணுறாருனாக்கா தன்னோட கார் எடுத்துக்கிட்டு வராரு. 2 பேரும் நினச்ச மாதிரியே லாங் ட்ரைவ் போகிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் பியர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அடுத்த பியரில் வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அவருக்கே தெரியாமல் மயக்க மருந்தை வந்து பியரில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை குடித்தவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மயக்கமாக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 பேரும் இந்த பால் அடைஞ்ச அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் வந்துட்டு செக்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்போதைக்கு யசாஸ்வினி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு மொபைல் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி விடுறாங்க. அவங்க அம்மா வந்து பின்னாடியே காரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி பாலடைஞ்ச பில்டிங்கில் வந்துட்டு 2 பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவர் வந்து மயக்கமாக ஆரம்பிக்கிறார். மயக்கமாகும்போது பின்னாடி இருந்து தன்னோட மாமியார் வந்து கழுத்துலேயே வந்து குத்திடுறாங்க கத்தி எடுத்து. இந்த பொண்ணும் ஆக்சுவலாக வந்துட்டு கத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு அவனோட கழுத்தை அறுத்துறாங்க. ஸோ இந்த டைமில் தெரிஞ்சு போகுது அவனுக்கு வந்து நம்மளை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் தீட்டிட்டாங்கன்னு. உடனே 2 பேரையும் அங்கேருந்து தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடி வர்றாரு. ஸோ இந்த ஓடி வர்ற சீன் தான் ஆக்சுவலாக வந்துட்டு சிசிடிவியில் வந்து பதிவான காட்சி. இது மாதிரி ஓடியாந்து தன்னோட கார் எடுத்துகிட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறாரு. ஆனால் கார் எடுத்துகிட்டு அவரால் போக முடியல. அங்கே காருக்குள்ளேயே வந்து இறந்து போயிடுறாரு. கார் எடுத்துக்கிட்டு இவர் வந்து போகாததுனால அம்மாவும் பொண்ணும் பார்த்துட்டு கண்டிப்பாக இருந்தாலும் வந்து இறந்துருவாருன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் தன்னோட காரில் வந்து கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரோட லொக்கேஷனும் வந்துட்டு அந்த இறந்த ஸ்பாட்லேயே தான் ஆக்சுவலாக இருந்திருக்கு. இது 2 பேருமே வந்துட்டு போலீஸில் வந்துட்டு வாக்குமூலமாக கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரையுமே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் பணம் இருக்குது, நிறையா காசு இருக்குது, கார் வச்சுருக்கான், நிறையா டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட்டு கொடுக்குறான், காஸ்ட்லியாக கிஃப்ட்டு கொடுக்குறான்னு சொல்லி நம்பி அதை வந்து காதல் அப்படின்னு சொல்லி ஏமாந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அதாவது ஸ்கூல் படிக்கிற பொண்ணை வந்து ஈஸியாக ஏமாற்றிருக்கான். நிறையா இன்ஸ்டாகிராம் வீடியோ சினிமாலலாம் வர மாதிரி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதாவது உனக்கு வந்து ஐஃபோன் வாங்கி தரேன், வெளில லாங் ட்ரைவ் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு காட்டி ஈஸியாக வந்து பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி தான் ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி நம்பி ஏமாறாதீங்க. கேரக்டரை பார்த்து லவ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத பார்த்து லவ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா உங்கள் லைஃபே கிட்டத்தட்ட நாசமாக போயிடும். இப்போ இந்த 2 பேரோட லைஃபு கிட்டத்தட்ட நாசமாக போயிடுச்சு. தேவையில்லாமல் ஒரு தப்பான ஆளை லவ் பண்ணதோட விளைவு இவங்க 2 பேருமே வந்து இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. எந்த ஒரு பொண்ணும் வந்துட்டு பணத்தை பார்த்து லவ் பண்ண வேண்டாம். ஸோ பணத்தை பார்த்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு ஒருவேளை நான் கெட்டவனை நான் திருத்திடுவேன், நல்லவனை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் அழிகிறத நீங்களே கண்கூட பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.